Hi friends, நம்ம இன்னைக்கு யூனிட் 2 பார்க்கலாம். அதாவது Basics of Forex Derivatives. ஜெனரலா ஒரு டெரிவேட்டிவ் அப்படினா நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இன்சூரன்ஸ் எதுக்காக யூஸ் பண்றோம்? சப்போஸ் நமக்கு ஏதாவது ஆச்சு அப்படினா நாளைக்கு நம்ம ஃபேமிலி வந்து சேஃபா இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஃபாரெக்ஸ்ல வந்து எப்பவுமே நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் 21600 டைம்ஸ் வந்து ஒன் டேல வந்து அது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் இல்லையா ரேட் வந்து. ஸோ அவங்களோட வேல்யூவை வந்து அவங்களோட அசெட் வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த அசெட்டுங்கிறது அவங்களோட பாண்ட் ஆகட்டும் இல்லை செக்யூரிட்டிஸ் ஆகட்டும் ஷேர்ஸ் ஆகட்டும் எதா வேணாலும் இருக்கலாம். ஸோ அவங்களோட வேல்யூவை வந்து சேஃபாக வச்சுக்கணும், ரொம்ப ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆகி அவங்களுக்கு லாஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க எடுத்துக்கிறது தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ்ஸ். ஓகேவா? ஸோ எப்பவுமே வந்து ரிஸ்க் ஆகாமல் இருக்கிறதுக்காக எடுத்துக்கிறது தான் வந்து டெரிவேட்டிவ்ஸ். ஸோ ரிஸ்க் அப்படின்னா என்ன? ஒரு அன்பிளசன்ட் ஈவெண்ட், ஒரு அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக, ஓகேவா? மேக்ஸிமம் ரிஸ்க்குனாவே எல்லா இதுவும் ஃபினான்ஷியலாக தானே, இறந்து போனால் கூட அதுவும் ஃபினான்ஷியலாக வீட்டுக்கு ப்ராப்ளமை யார் பார்த்துப்பா அந்த மாதிரி. ஸோ ஒரு ரிஸ்க்குங்கிறது அன்பிளசன்ட் ஈவெண்ட் எப்போ நடக்குதோ அந்த டைமில் நம்ம எதிர்பார்த்த வேல்யூ வரல, இல்லைன்னா நம்ம ரொம்ப லாஸ் ஆகிட்டோம், அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து என்னென்னா ரிஸ்க். சரியா? ஸோ ஒரு ரிஸ்க்கும் ரிட்டர்னும் வந்து எப்பவுமே வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். நம்ம லாஸ்ட் இதுலேயே பார்த்த மாதிரி ரிஸ்க் ஜாஸ்தியாச்சு அப்படின்னா நமக்கு ரிட்டர்னும் ஜாஸ்தி ஆகும். அதுவே ரிஸ்க் கம்மியாக இதில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ரிட்டர்னும் வந்து நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும், பட் சேஃபாக இருக்கும் அமௌண்ட்டு. இது வந்து ரிஸ்க் ஜாஸ்தி ஆகும்போது நமக்கு பெரிய ப்ராஃபிட்டும் வரலாம், இல்லை பெரிய லாஸும் ஆகலாம். ஸோ இதுக்காக, அதாவது ரிஸ்க் ஆகாமல் இருக்கிறது தடுக்கிறதுக்காக கொண்டு வந்த இன்னோவேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ்ஸ். ஸோ டெரிவேட்டிவ்ஸில் நிறையா இருக்குது. எதுன்னு பார்த்தீங்கன்னா லைக் ஆப்ஷன்ஸு, ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட், ஸ்வாப்பு, ஃபார்வர்ட் ரேட் அக்ரிமெண்ட், ஃபியூச்சர்ஸ் எல்லாமே. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம இந்த சாப்டரில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து டெரிவேட்டிவ்ஸை வந்து எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறாங்கன்னா அண்டர்லைங் அப்படின்னா என்னென்னா, ஒரு அசெட் இருக்குது, நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம் இல்லையா, ஒரு அசெட்டை வந்து நம்ம எந்த அளவுக்கு செக்யூராக வச்சுக்கிறோம், அதாவது லாஸ் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதான் வந்து டெரிவேட்டிவ். ஸோ டெரிவேட்டிவ்ஸில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது, ஆப்ஷன், ஸ்வாப், ஃபார்வர்ட் ரேட் அக்ரிமெண்ட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அதே மாதிரி டெரிவேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறது ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிஸ்க்குங்கிறது ஒரு அன்பிளசன்ட் ஈவெண்ட். மெயினாக எதுக்காகனா லாஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும், ஒரு கம்மியாக ஏர்ன் ஆகுது, நம்ம இன்வெஸ்ட் பண்ணது வேற ஏர்னிங்ஸ் கம்மியாகுது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்காகவும் கொண்டு வந்தது தான் வந்து இருந்ததுன்னா டெரிவேட்டிவ்ஸ். அது வந்து இதுதான் ஆக்சுவலாக ரிஸ்க் அப்படின்னா என்னங்கிறது. ஓகேவா? நார்மலாக வந்து ஒரு ஹியூமன் லைஃப்ல ரிஸ்க்குங்கிறது எது? நமக்கு ரொம்ப முடியாமல் போகுது, இப்போ லைக் ஒரு கை கால் இல்லை நம்ம உயிர் போகுது, ஸோ அதுதான் வந்து ஹியூமன் லைஃப்ல ரிஸ்க்குன்னு சொல்லுவோம். அதுவே பிஸ்னஸ்ல போனால் நமக்கு லாஸ் ஆகுது அப்படின்னா அதை வந்து ரிஸ்க்குன்னு சொல்லுவோம். ஸோ எதுக்காக இந்த ஃபாரெக்ஸ்ல வந்து இந்த ரிஸ்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஏன்னா அது வந்து 24 hours a day வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா வந்து ஒரு சிங்கிள் பவுண்டரிக்குள்ள நடக்கிறது கிடையாது. ஏன்னா உலகம் ஃபுல்லா எல்லா மூலையில இருக்கவங்களும் வந்து எவ்ரி செகண்ட்ஸ் அதை யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. எவ்ரி 4 seconds அது வந்து மாறிக்கிட்டேவும் இருக்கும். ஸோ இதுல என்னென்ன டைப் ஆஃப் ரிஸ்க் இருக்கு அப்படின்னா, எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க், செட்டில்மெண்ட் ரிஸ்க், லிக்விடிட்டி ரிஸ்க், கண்ட்ரி ரிஸ்க், சாவரன் ரிஸ்க், இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க், ஆப்ரேஷனல் ரிஸ்க், இந்த மாதிரி எல்லா ரிஸ்க்குமே வந்து ஃபாரெக்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த எல்லா ரிஸ்க்கை பத்தி டீட்டெயிலாக நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னன்னா எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு $100 வந்து வாங்கி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து ஒரு 74 rupees வந்து $100 வாங்கியிருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு இல்லை ஒரு 10 days கழிச்சு நீங்கள் அதை சேல் பண்ணணும்னு நினைக்கிறப்போ நீங்கள் வந்து என்ன நினைப்பீங்க, இப்போ ஒரு 80 rupeesக்கு போகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்கலாம். பட் அந்த டைமில் வந்து அது ரொம்ப கம்மியாக போயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் 100க்கு வாங்கியிருப்பீங்க, அன்னைக்கு வெறும் 80க்கு மட்டும் போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எவ்வளவோ எதிர்பார்த்தீங்க, பட் ஆனால் ரொம்ப கம்மியாக போயிடுச்சு, உங்களோட முதலுக்கே லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க். நம்ம ஓவர் பாட் அல்லது ஓவர் சோல்டு பொசிஷன் கையில வச்சிருக்கும் போது நமக்கு ஏற்படுற லாசஸ்னால வர்றது தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க். ஸோ இதுதான் வந்து ஒரு டீலருக்கு நடக்கிற மெயின் பிரச்சனை. ஓப்பன் பொசிஷன் தான் எவ்வளோ இது நம்ம வந்து வாங்கியிருக்கோம் சேல் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோமோ அதுதான். அது வந்து இப்போ நிறைய இருக்கு அப்படின்னா எவ்ரி செகண்ட் ரேட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் போது நமக்கு ரேட் வந்து எந்த அளவுக்கு போகும்னே தெரியாது. ஸோ லாஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி வர்றது தான் வந்து என்னன்னா எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க்கை வந்து கம்மி பண்ணுறதுக்காக வந்து நிறைய லிமிட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா டே லைட், ஓவர் நைட் லிமிட், சிங்கிள்
டீல் லிமிட், ட்ரேடிங் லிமிட், இது வந்து பின்னாடி இன்னும் டீட்டெயிலாக பார்க்குறா. அது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இப்போ ஓவர் நைட் பொசிஷன் வந்து எவ்வளோ ஓப்பன் பொசிஷன் வச்சுக்க முடியும், இல்லை இவ்வளோ டே டைமில் வந்து எவ்வளோ ஓப்பன் பொசிஷன் வச்சுக்கலாம், ஒரே டீலருக்கு எவ்வளோ பொசிஷன்ஸ் வந்து நம்ம அலாட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுனால இந்த ரிஸ்க்கை வந்து மிட்டிகேட் பண்ண முடியும், அதாவது கம்மி பண்ண முடியும். ஸோ இதில் வந்து மெயினாக 3 எக்ஸ்போஷர்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டிரான்சாக்ஷன் எக்ஸ்போஷர். டிரான்சாக்ஷன் எக்ஸ்போஷர் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மில்க் எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு 100 liters ஆஃப் மில்க் பேக்கெட்ஸ் வந்து வாங்கி வைக்கிறாங்க, 1 லிட்டர் பேக்கெட்டா. ஸோ இப்போ வந்து அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, இது ஃபுல்லாகவே சேல் ஆகிடும் அப்படின்னு நினச்சி வாங்கியிருப்பாங்க. பட் அது வந்து சேல் ஆகலை, கொஞ்சம் மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வச்சு அவங்க ஏதாவது பண்ண முடியுமா? ஸோ இதெல்லாம் வந்து அன்னன்னைக்கு சேல் பண்ண வேண்டிய கமோடிட்டி வச்சிருந்தா கண்டிப்பாக அவங்களுக்கு அது லாஸ் தான் ஆகும். அந்த மாதிரி நார்மல் பிஸ்னஸ் ஆப்ரேஷனில் நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்னால வேல்யூ ஆஃப் டிரான்சாக்ஷன் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து டிரான்சாக்ஷன் எக்ஸ்போஷர். இதுவே டிரான்ஸ்லேஷன் எக்ஸ்போஷர் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ரிசீவபிள் இல்லை பேயபிள் நம்ம பே பண்ண வேண்டியது எல்லாமே வந்து யூஎஸ்டியில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் நம்மளோட புக்ஸில் நம்ம எதில் என்ட்ரி பண்ணுவோம், நம்ம ஹோம் கரன்சி ஐஎன்ஆரில் தான் என்ட்ரி பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம ஆக்சுவலாக எந்த டைமில் அந்த டிரான்சாக்ஷன் நடக்குதோ அந்த டைமில் வந்து நம்ம என்ட்ரி போடும்போது சில சேஞ்சஸ் ஆகும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து என்னன்னா டிரான்ஸ்லேஷன் எக்ஸ்போஷர். வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் எக்ஸ்போஷர். எக்கனாமிக் எக்ஸ்போஷர் அப்படின்னா என்டையர் குளோபல் கிரைசிஸே ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி டைம்ல நடக்கிறதா வந்து எக்கனாமிக் எக்ஸ்போஷர். மொத்த எக்கனாமியே டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது நெக்ஸ்ட் வந்து செட்டில்மெண்ட் ரிஸ்க். செட்டில்மெண்ட் ரிஸ்க் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதாவது ஏதாவது ஒரு கவுண்டர் பார்ட்டி வந்து பே பண்ண மாட்டான், இல்லை அன்வில்லிங்னஸ் டு பே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் வந்து ஆக்சுவலாக செட்டில்மெண்ட் ரிஸ்க். செட்டில்மெண்ட்ல 2 இருக்கு, ப்ரீ செட்டில்மெண்ட் ஒன்று செட்டில்மெண்ட். ப்ரீ செட்டில்மெண்ட்னா தான் நான் சொன்னது அன்வில்லிங்னஸ் டு பே, முன்னாடியே வந்து பே பண்ண மாட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக செட்டில்மெண்ட் ரிஸ்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இல்லை வந்து யூஎஸ்க்கு ஐஎன்ஆரில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இதை வந்து அவங்க யூஎஸ்டியில் நமக்கு திரும்ப தரணும். ஸோ ஆனால் நம்ம பே பண்ணியாச்சு, பட் யூஎஸ்டியில் அவங்க நமக்கு பே பண்ணலை, அந்த டைமில் செட்டில் பண்ணலை அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து என்னன்னா செட்டில்மெண்ட் ரிஸ்க். மெச்சூரிட்டிக்கு முன்னாடியே நடக்கும், அதுதான் வந்து ப்ரீ செட்டில்மெண்ட் ரிஸ்க். அதே செட்டில்மெண்ட் ரிஸ்க் வந்து எதனால நடக்கும்னா மெயினாக டைம் ஜோன் டிஃபரன்ஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஐஎன்ஆரில் பே பண்ணிட்டோம், அதுவே யூஎஸ்டி அவங்க பே பண்ணுறதுக்கு முன்னாடி டைம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பே பண்ணுறாங்க. அதுக்குள்ள நடக்கிற ஃபிளக்சுவேஷன்ஸ்னால நமக்கு அவங்க பே பண்ண முடியலை. ஸோ இந்த ஆக்சுவல் ப்ராப்ளம் தான் எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஹெஸ்டார் ட்ரஸ்ட்ல வந்து நடந்திருக்கு. ஓகேவா? ஒரு பேங்க் வந்து பே பண்ணிட்டாங்க, இன்னொரு பேங்க் வந்து அவங்களால அந்த டைம்ல செட்டில்மெண்ட் பண்ண முடியல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ரிஸ்க். லிக்விடிட்டி ரிஸ்க்னா நமக்கு தெரியும், அதாவது ஃபண்டு கேஷ் ஃபண்டிங் ரெக்குயர்மெண்ட்ஸ், நமக்கு தேவையானப்ப ஃபண்டு வந்து நம்ம கொடுக்க முடியல அப்படின்னா அதுதான் வந்து என்னன்னா லிக்விடிட்டி ரிஸ்க் இல்லையா? ஸோ லிக்விடிட்டி ரிஸ்க்ல மொத்தம் முக்கியமானது 3 இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் ரிஸ்க், டைம் ரிஸ்க், அடுத்தது கால் ரிஸ்க். ஃபண்டிங் ரிஸ்க் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு டெபாசிட் வந்து நம்ம ஒரு கஸ்டமர் போட்டிருக்காங்க, ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு டெபாசிட் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஒரு 3 இயர்ஸ் போட்டிருக்காங்க. ஆனா வந்து ஒரு 1 வீக்லயே வந்து எனக்கு இல்லை நான் டெபாசிட் க்ளோஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த டைம்ல நமக்கு ஃபண்டிங் ரிஸ்க் வரும். ஓகேவா? ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம் அவங்க வருவாங்கன்னு, ஏன்னா அவங்களுக்கு 3 இயர்ஸ் டைம் இருக்கு. பட் அவங்க எதிர்பாராம வராங்க, நம்ம கொடுத்து தானே ஆகணும். ஸோ அந்த டைம்ல வரதான் வந்து ஃபண்டிங் ரிஸ்க். டைம் ரிஸ்க் அப்படின்னா என்னன்னா எக்ஸ்பெக்டட் இன்ஃப்ளோஸ். அதாவது இப்போ இதுவே லோன் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம்ல அவங்க வந்து நமக்கு பேமெண்ட் கட்டணும் இல்லையா? ஸோ ஆனால் அவங்க வந்து நமக்கு இன்ஸ்டால்மெண்ட் கட்டலை அப்படின்னா அது வந்து டைம் ரிஸ்க்ல வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கால் ரிஸ்க். கால் ரிஸ்க் மெயினாக வந்து கண்டிஞ்சன்ட் லையபிலிட்டிஸ்ல வரும். அதாவது எல்சி கேரண்டிஸ் எல்லாம் கொடுக்குறோம் இல்லையா? அதாவது அந்த ரிஸ்க் நடந்தாதான் அந்த இடத்துல நமக்கு ஃபண்டிங் தேவைப்படும். ஸோ இதுவே எல்சி வந்து ஒருத்தவங்க எடுத்திருக்காங்க, கரெக்டாக அவங்க பே பண்ணுறாங்க, அந்த டிரான்சாக்ஷன் அவங்களுக்குள்ளே முடிஞ்சிடும். நம்ம ஜஸ்ட் இட் இஸ் அ கேரண்டி மாதிரி தான் நம்ம கொடுத்துருப்போம் எல்சிலாம். ஸோ சப்போஸ் நம்ம பார்ட்டி வந்து பே பண்ணலை அமௌண்ட், அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கொடுக்க வேண்டிய ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வர்றது தான் வந்து கால் ரிஸ்க். கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும், பட் அந்த சிச்சுவேஷன் அந்த ரிஸ்க் வந்துருச்சு அப்படின்னா நம்ம பே பண்ண வேண்டி வரும். ஸோ அதுதான் வந்து கால் ரிஸ்க். ஸோ இது எல்லாத்துலயுமே வந்து ஃபண்டிங் ரெக்குயர்மெண்ட்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா லிக்விடிட்டி ரிஸ்க். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கண்ட்ரி ரிஸ்க் ஆர் சாவரன் ரிஸ்க். இப்போ வந்து ஒரு கண்ட்ரி ரிஸ்க் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து நம்ம ஹோல் கண்ட்ரிலன்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து இம்போர்ட் பண்றோம், எக்ஸ்போர்ட் பண்றோம். ஸோ இம்போர்ட் அப்படின்னா வெளிநாட்டுல இருந்து நமக்கு உள்ள கூட்ஸ் வருது, எக்ஸ்போர்ட்னா நம்ம வெளியில அனுப்புறோம். ஸோ இம்போர்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது, நிறைய பேமெண்ட்ஸ் வந்து நம்ம
பே பண்ண வேண்டியிருக்கு அவங்களுக்கு. இதே எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நமக்கு நிறைய பேமெண்ட்ஸ் வரும். ஸோ எது ஜாஸ்தியா இருக்கணும், எப்பவுமே எக்ஸ்போர்ட் ஜாஸ்தியா இருந்தாதான் வந்து ஒரு கண்ட்ரி வந்து நல்ல எக்கனாமில இருக்கு அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் இதுவே வந்து எக்ஸ்போர்ட் வந்து கம்மியா இருக்கு பட் இம்போர்ட்ஸ் ஜாஸ்தி ஆயிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இருக்காது இல்லையா, ஏன்னா நம்ம பே பண்றது தான் ஜாஸ்தியா இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டைம்ல வரதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரி ரிஸ்க். ஓகே, ஸோ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இருக்காது, ரிசோர்ஸை மேனேஜ் பண்ண முடியாது. சரியா? இதே வந்து ரிஸ்க் வந்து மெயினா எப்ப நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இப்போ கஸ்டமர் வந்து நமக்கு பே பண்ண ரெடியா இருப்பாங்க, பட் அந்த கண்ட்ரியோட லாஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, அவங்களால பே பண்ண முடியல அப்படின்னா அந்த டைம்ல தான் கண்ட்ரி ரிஸ்க் வரும். மெயினா கண்ட்ரி ரிஸ்கை வந்து அவாய்ட் பண்றதுக்கு என்ன மிட்டிகேஷன் இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இவ்வளோதான் எக்ஸ்போஷர் லிமிட் இருக்கு, இவ்வளோதான் எக்ஸ்போர்ட் பண்ணணும், இவ்வளோதான் இம்போர்ட் பண்ணணும்னு ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து லிமிட் இருக்கும், இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறது மூலமா தான் வந்து ஒரு கண்ட்ரி ரிஸ்கை வந்து நம்ம கம்மி பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாவரன் ரிஸ்க். சாவரன் ரிஸ்க் அப்படின்னா என்ன, ஒரு கண்ட்ரியே டிஃபால்ட்டா நமக்கு பே பண்ணல அப்படிங்கும்போது வரதுதான் வந்து என்ன சாவரன் ரிஸ்க். இப்போ அவங்க வந்து அந்த ஒரு கண்ட்ரி எடுத்துக்கோங்க, அந்த கண்ட்ரி வந்து நமக்கு பே பண்ண வேண்டியிருக்கு, பட் அவங்க கண்ட்ரியே வாலண்டரா பே பண்ணல அப்படின்னா அந்த டைம்ல வரதான் வந்து சாவரன் ரிஸ்க். ஓகேவா? இப்போ சாவரன் ரிஸ்க் எப்படி கம்மி பண்றது பாத்தீங்கன்னா, ஒரு மூணாவது கண்ட்ரியை வந்து நம்ம நடுவில் வச்சுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம ரெண்டு பார்ட்டி கொடுக்குறாங்க, இப்போ நான் ஏ பார்ட்டி, இன்னொருத்தவங்க பி பார்ட்டி, நான் அவங்களுக்கு பணம் கொடுத்துட்டேன், அவங்க எனக்கு திரும்ப கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நடுவுல ஒருத்தங்களை வச்சுட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து நமக்கு செக்யூரிட்டி மாதிரி இல்லையா, அதே மாதிரி தான் வந்து சாவரன் ரிஸ்க்லையும் தேர்ட் கண்ட்ரி ஒன்று வந்து நம்ம இன்வால்வ் பண்ணிக்கிறது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு டெபாசிட்டுக்கு இப்போ ஃபிக்ஸட் ரேட்டு ஃப்ளோட்டிங் ரேட் ரெண்டு இருக்கு இல்லையா, இன்ட்ரெஸ்ட் ரேட்ல மெயின் பிரச்சனையே அங்கதான் இருக்கு. ஸோ ஃபிக்ஸட் ரேட்னா ஆல்ரெடி நம்ம இந்த ஃபிக்ஸட் ரேட்னு வச்சுப்போம். சப்போஸ் ஃப்ளோட்டிங் ரேட்டா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து 9% வந்து அக்ரி பண்ணியிருப்போம், அதுவே வந்து கம்மி ஆயிடுச்சு 7% தான் வருது ஒரு டெபாசிட்டுக்கு அப்படின்னா அந்த இடத்துல மிஸ் மேட்ச் வரும் இல்லையா. அதே மாதிரி தான் வந்து இதுல ஃபாரெக்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் நிறைய இருக்கும், அதாவது மிஸ் மேட்ச் இன் அக்ரிட் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகேவா? ஏன்னா அட்வர்ஸ் மூமெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்லயும் வந்து நம்ம எப்படி இதுல சேஞ்சஸ் நடக்கும்னு சொன்னோமோ அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்லயும் வந்து சேஞ்சஸ் வந்து பயங்கரமா இருக்கும். அதுக்காக தான் வந்து ஸ்வாப், ஃபியூச்சர்ஸ், ஆப்ஷன்ஸ் இது மூணும் வந்து நம்ம யூஸ் பண்றோம். இதை பத்தி நான் நெக்ஸ்ட் அடுத்த வர சாப்டர்ல சொல்றேன். ரிஸ்க் அப்படின்னா என்னன்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் கொடுக்குறாங்க, உங்களுக்கு அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே தெரியாம நீங்க தப்பா பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு ஆப்ரேஷனல் ரிஸ்க். ஸோ ஒரு பர்சன் ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கு அது தெரியல. ஓகேவா? அதே மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து ஃபெயிலியர் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், லாங் பேக் ஒரு ஃப்ளட் வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி டைம்ல ஏடிஎம்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகாம போச்சு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து சிஸ்டம் ஃபெயிலியர்ல வரும். ஓகேவா? அது வந்து ஒரு ஆப்ரேஷனல் ரிஸ்க் தான். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் ஈவெண்ட்ஸ் லைக் எர்த்குவேக், ஏதோ ஒன்று நம்ம எதிர்பார்க்காம நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இந்த மாதிரி ஜென்ரலா ஒரு ஆஃபீஸ்ல என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருமோ அதெல்லாம் வந்து ஆப்ரேஷனல் ரிஸ்க். நெக்ஸ்ட் வந்து லீகல் ரிஸ்க். லீகல் ரிஸ்க் மெயினா எப்போ வரும் அப்படின்னா, எந்த டைம்ல நம்மளால அதை லீகலா அந்த ப்ராப்ளம் அந்த ரிஸ்கை வந்து கொண்டு போக முடியலையோ அது வந்து லீகல் ரிஸ்க். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மைனரோட நம்ம வந்து ஒரு கான்ட்ராக்ட் பண்ணக்கூடாது, பட் நம்ம வந்து ஒரு மைனரை வந்து ஒரு லீகலா ஒரு அக்ரிமெண்ட்ல வந்து சைன் பண்றோம், எல்லாமே பண்றோம், நாளைக்கு அவங்க பே பண்ணல அப்படின்னா நம்ம அதை லீகலா ப்ரொசீட் பண்ண முடியாது, ஏன்னா மைனர் வந்து எந்த வேல்யூமே கிடையாது இல்லையா, ஹி இஸ் வாய்ட் இல்லையா. அந்த மாதிரி டைம்ல லீகல் ரிஸ்க் வரும். அதே மாதிரி கரெக்டான கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணல, அல்லது கவர்மெண்ட் ரூல்ஸ் அந்த நமக்கு ஆர்பிஐ கொடுத்துருக்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னா அப்பயும் வந்து நமக்கு லீகல் ரிஸ்க் வரும், ஏன்னா அதை லீகலா நம்ம மூவ் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். மெயினாக வந்து ஒரு ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி டெரிவேட்டிவ்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி வேல்யூ அட் ரிஸ்க் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு ரிஸ்க் ஆகுது அப்படின்னா அது எந்த அளவுக்கு ரிஸ்க் ஆகுது, அந்த ரிஸ்க்னால எந்த அளவுக்கு நமக்கு லாஸ் வரும், இது எந்த அளவுக்கு மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி இருக்கு லாஸ் ஆகுறதுக்கோ, இல்லை ப்ராஃபிட் வந்தால் எந்த அளவுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு, லாஸ் வந்தால் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணுறது தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ அட் ரிஸ்க். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி என்னென்ன வந்து கைட்லைன்ஸ் வந்து ரிஸ்க் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் லிமிட். என்னன்னா, ஒரு ஓவர் நைட்ல அதாவது டைம் ஜோன் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஓப்பன் பொசிஷன்ஸ் நம்ம வச்சுக்கலாம் ஒரு பேங்க் அப்படிங்கிறதா வந்து ஓவர் நைட். அதே தான் வந்து டே லைட்னா டே டைம்ல.
ஓகேவா. அதே ஓப்பன் பொசிஷன்ஸ் டே டைம்ல எவ்வளோ வச்சுக்கலாங்கிறது. கேப் லிமிட்ஸ் அப்படின்னா என்னன்னா இந்த டைம்ல இந்த டைம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் அந்த மாதிரி அந்த டைம் வரையும் எவ்வளோ நம்ம மேக்ஸிமம் பொசிஷன்ஸ் வச்சிருக்கலாம் அப்படிங்கிறது எக்ஸ்போஷர்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து கவுண்டர் பார்ட்டி லிமிட். ஒரு பர்டிகுலர் கவுண்டர் பார்ட்டிக்கு நம்ம எவ்வளோ வரையும் மேக்ஸிமம் எக்ஸ்போஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரி ரிஸ்க். கண்ட்ரி ரிஸ்க்னா சிங்கிள் கண்ட்ரிக்கு நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ கொடுக்கலாங்கிறது. டீலர் லிமிட் அப்படின்னா என்னன்னா மேக்ஸிமம் ஒரு டீலர் வந்து எவ்வளோ பொசிஷன்ஸ் டீலர் வேற இல்லையா, ஸோ டீலர் வந்து எவ்வளோ பொசிஷன்ஸ் வந்து ஆப்ரேட்டிங் ஹவர்ஸ்ல வச்சுக்கலாங்கிறது. ஸ்டாப் லாஸ் லிமிட் அப்படின்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து இன்னைக்கு ஒரு 74 rupeesக்கு $US வாங்குறீங்க. சப்போஸ் ஒரு 2 months கழிச்சு இல்லைனா அதை சேல் பண்ணுறது வந்து எனக்கு வந்து 75 rupees வந்தால் நான் சேல் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. சப்போஸ் இது வந்து கம்மியாயிட்டே போகுதுங்கும் போது எந்த நம்ம ஒரு லிமிட் செட் பண்ணிக்கலாம், இதுக்கு மேலே எனக்கு லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 73.9 அந்த மாதிரி செட் பண்றேன். ஸோ இந்த லாஸ்க்கு மேலே எனக்கு கீழே போகக்கூடாது, இந்த லிமிட் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக சேல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றது. ஸோ அதுதான் வந்து என்ன ஸ்டாப் லாஸ் லிமிட். செட்டில்மெண்ட் ரிஸ்க் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து டீல் சைஸ் லிமிட். டீல் சைஸ் லிமிட்னா ஒரு டீலுக்கு ஹையஸ்டா எவ்வளோ அமௌண்ட் வரையும் நம்ம செட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் டீல் சைஸ் லிமிட். ஸோ இதெல்லாம் மூலமா வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ரிஸ்க்கை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ செட்டில்மெண்ட் ரிஸ்க் எப்படி கம்மி பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ஸ் மூலமா தான். மெயினாக வந்து சிசி, அதாவது ஃபண்ட்ஸை வந்து கிராஸ் டைப்ல அனுப்பாம நெட்டிங் ஆஃப் ஃபண்ட்ஸா வந்து நம்ம அனுப்புறது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து செட்டில்மெண்ட் கேரண்டி ஃபண்ட் அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து என்ன ஒரு லார்ஜ் பூல் ஆஃப் ரிசோர்சஸ் வச்சிருப்பாங்க. யாராவது ஒரு கவுண்டர் பார்ட்டி டிஃபால்ட் ஆகும்போது அவங்களுக்கு வந்து இதுல இருந்து செட்டில் பண்ணுவாங்க அந்த ரிசோர்ஸ். ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து கிளியரிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா CCIL, இவங்க வந்து மெயினா வந்து கிளியரிங் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் நம்ம ஜென்ரலா இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் வந்து ஃபாரெக்ஸ்லயும் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெரிவேட்டிவ்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து இதுல ஸ்வாப் அப்படின்னா என்னன்னா மெயினா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருக்கும். என்னன்னா இப்போ நம்ம ஒரு பேங்க் ஏன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு பேங்க் பி இருக்காங்க. பேங்க் ஏல வந்து செட்டில்மெண்ட் எல்லாமே வந்து நம்ம பிக்சட் ரேட்டா இருக்கு, இதே பேங்க் பி வந்து ஃப்ளோட்டிங் ரேட்டா இருக்கு. ஸோ இவங்களுக்கும் என்னடா இது பிக்சடா இருக்குங்கிற ப்ராப்ளம் இருக்கு, நமக்கும் அது ஃப்ளோட்டிங்கா இருக்குங்கிற ப்ராப்ளம் இருக்கு. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஸ்வாப் பண்ணிப்பாங்க. அதாவது பேங்க் ஏ வந்து நான் வந்து ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வச்சுக்கிறேன், நீ வந்து பிக்சட்ல பே பண்ணிக்கணும், அந்த மாதிரி இவங்க வந்து ஸ்வாப் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஸ்வாப். இப்போ வந்து ஃபார்வர்ட் ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னா என்னன்னா பெரிய ஃபிளக்சுவேஷன்ஸ் வந்து ஃபியூச்சர்ல வரும். இப்போ இன்னைக்கு டாலர் வந்து 74 rupeesல இருக்கு. சப்போஸ் இனி ஃபியூச்சர்ல வந்து அது 80 போயிடுமோ இந்த 2 months கேப்ல அப்படின்னு நினைச்சு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபியூச்சர் ரேட் அக்ரிமெண்ட் பண்ணுவாங்க. அது எப்படி அப்படின்னா இப்போ வந்து இன்னைக்கு 70 இருக்கா, நான் வந்து 80 rupees வந்துருமோங்கிற பயத்துல சப்போஸ் நான் 74க்கு வந்து நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அன்னைக்கு வந்து சப்போஸ் 80 rupees இருந்தா கூட அவங்க என்ன போட்டுவாங்களா 74 rupeesக்கு நான் அந்த அக்ரீட் ரேட்ல அவங்க வாங்கிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து ஃபியூச்சர் ரேட் அக்ரிமெண்ட். நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் ரெண்டு இருக்கு. இதுதான் ஃபியூச்சர் ரேட் அக்ரிமெண்ட் தான் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட். அதாவது ஃபியூச்சர்ல நான் இப்போ 74 rupees 80 இருக்கு அப்படின்னு, இன்னைக்கு 74 இருக்கு, நாளைக்கு 80 ஆக போகுது அப்படின்னா நான் வந்து ஒரு 76க்கு நான் அதை ஃபிக்ஸ் பண்றேன். அன்னைக்கு வந்து சப்போஸ் 80 இருந்தாலும் நான் 74க்கு வாங்கணும். சப்போஸ் 72 இருந்தா கூட அவங்க என்ன பண்ணணும் 74க்கு தான் வாங்க முடியும். அதுதான் வந்து ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட். அதாவது லாக் பண்ணிடுவாங்க 76க்கு. சப்போஸ் அதை விட கம்மியாவே அவங்க அன்னைக்கு வாங்க முடிஞ்சா கூட, ஆனா அக்ரீட் ரேட் அவங்க அக்ரீட் ஆல்ரெடி போட்டிருக்கனால அவங்க வந்து 76க்கு தான் அதை வாங்கணும். ஓகேவா. சப்போஸ் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் அப்படின்னா அவங்க வந்து ஒரு சாய்ஸ் மேக் பண்ணிக்கலாம். சப்போஸ் அன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து 76க்கு லாக் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. அன்னைக்கு டேட்ல 80க்கு போகாம ஒரு 74க்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இவங்க இந்த ரேட்டுக்கும் நடுவுல ஒரு ரேட்டை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து என்னன்னா ஆப்ஷன் கான்ட்ராக்ட். ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்னா கண்டிப்பாக லாக் ஆயிருப்பாங்க, அந்த ரேட்டில் தான் அவங்க வாங்கி ஆகணும். அதுவே ஆப்ஷன்னா அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கும், இந்த ரெண்டு ரேட்டுக்கு நடுவில் அவங்க ஒரு ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இந்த யூனிட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.